சரி ஃபன்னுக்கு சொன்னாலும் சரி சொன்னா அது தப்பு தான். சொல்லி சாரி சொல்லிட்டாக்காகன்னு நிக்சனை வந்து ப்ளேமும் பண்ணிட முடியாது. மேபி அவன் தப்பாவும் சொல்லியிருந்திருக்கலாம், முடியாவுமே சொல்லியிருந்திருக்கலாம், ஃபன்னா எடுத்துட்டு விட்டு இருந்திருக்கலாம். அது வந்து உங்களுக்கு அது கரெக்டா பட்டுச்சு. பிக் பாஸில் விடிஞ்சா எப்படி அர்ச்சனாட்ட கேள்வியெல்லாம் கேட்டாங்களோ அதே போல் இன்றைக்கி பூர்ணிமாட்ட வந்து பயங்கரமான இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. பூர்ணிமா மாயெல்லாம் தெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்து ஃபெமினிஸ்டம் பற்றி பேசுகிறீங்க, ஃபெமினிசத்துக்கு எதிராக வந்து யார் பேசினாலும் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுப்பேன் அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு அநீதியை வந்து நிக்சன் பண்ணா உங்கள்கிட்ட தான் பேசினான், பூர்ணிமாட்ட தான் பேசினான். பூர்ணிமா வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு அதை விளையாட்டு அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் அப்படி தாங்க எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. உங்களையும் தாங்க பாடி சேம் பண்ணி வச்சுருக்கிறான் அவன். உங்களை மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணுங்கிறான். உங்களை அக்கான்னு சொன்னால் கடைசியில் நீங்கள் பண்ண அந்த கன்றாவி எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுங்க எப்படிலாம் நீங்கள் அக்கா தம்பியாக பழகுனீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இப்படின்னு சொல்லி வினிஜா வந்து பூர்ணிமா வந்து ரொம்ப கேவலப்படுத்தி திட்டி விட்டாங்க. இதனால் பூர்ணிமாவுக்கு பயங்கர சங்கடமாக போயிடுச்சு. என்னடா இது இப்படி பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நிக்சன் வரட்டுன்னு தான் நான் வெயிட் பண்ணுறேன். நிக்சன் வந்து 60 கேமராவுக்கு முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லியிருக்கான், பார்க்கலாம் வரட்டும், வந்துட்டு அவன் என்ன மன்னிப்பு கேட்குறானுங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிக்சன் வருவானா அப்படிங்கிற டவுட் இருக்குது. வருவான், கண்டிப்பாக வருவான். இந்த இதில் வந்து மிட்விக் எரிக்சன் வேறு இன்னொன்று இருக்குது. அதில் யார் விஷ்ணுவை தான் வெளியே தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படிங்கிறத. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.